ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங்கோடைய பிளேலிஸ்ட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லோரும் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், ஸோ அதனுடைய பர்பஸ் அல்லது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் கம்பேரிங் த மெமரி லொக்கேஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோன்னா அதுக்குன்னு தனித்துவமான ஒரு யூனிக்கான ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிள் இருக்கிற மெமரி லொக்கேஷன்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ்னால் நமக்கு வந்து ரெண்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர், ரெண்டாவது இஸ் நாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர். இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை இஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணும்போது ரெண்டு மெமரி லொக்கேஷனும் சேமாக இருந்தால் நமக்கு ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஃபால்ஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது வந்து இஸ் நாட். ஸோ இது வந்து அப்படியே வைஸ் வர்ஸாவாக இருக்கும், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும், அண்ட் ரெண்டுமே சேமாக இருந்தால் நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் மூலிமா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து a = 10 அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஏங்கிற வேரியபிளில் 10 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அண்ட் b அப்படிங்கிற இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அங்கே 20 அப்படின்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் அல்லது இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டருக்கும் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம ஒன்லி எதை கம்பேர் பண்ண போகிறோம்னா மெமரி லொக்கேஷன்ஸை தான் நாம் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அதனால் அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம வேல்யூஸை கன்சிடர் பண்ண போகிறதே இல்லை. நம்ம ஒன்லி கன்சிடர் பண்ண போகிற விஷயங்கள் மெமரி லொக்கேஷன்ஸ் மட்டும்தான். இப்போ நாம் வந்து ஒரு வேரியபிளுடைய மெமரி லொக்கேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஐடி ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு வேரியபிளுடைய அதாவது ஒரு வேரியபிளுடைய மெமரி லொக்கேஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து ஏ அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏங்கிற வேரியபிளுடைய மெமரி லொக்கேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னா ஐடி ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஏனுடைய மெமரி லொக்கேஷன், ஸோ இதுதான் வந்து ஏங்கிற வேரியபிளுடைய மெமரி லொக்கேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஐடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஏவுடைய மெமரி லொக்கேஷன் நாம் வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம பியினுடைய மெமரி லொக்கேஷன் பார்ப்போம். ஸோ ஐடி ஆஃப் பி கொடுத்தோன்னா நமக்கு வந்து பியினுடைய மெமரி லொக்கேஷன் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் கிடச்சிருச்சு ஏங்கிற வேரியபிளுக்கு, அண்ட் பிக்கு வந்து ஒரு மெமரி லொக்கேஷன் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஏ அப்படிங்கிற அந்த வேரியபிளுடைய மெமரி லொக்கேஷனும் பிங்கிற மெமரி லொக்கேஷனும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணி போகிறோம். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது ஏ இஸ் பி, ஸோ இஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ண போகிறோம், ஏ இஸ் பி. ஸோ இது ரெண்டுமே இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி மெமரி லொக்கேஷன் மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகுது. இப்போ பார்க்குறோம். ஸோ ஏனுடைய மெமரி லொக்கேஷனும் பியினுடைய மெமரி லொக்கேஷனும் நீங்கள் சேமான்னு பார்க்க போகிறீங்க, கண்டிப்பாக சேம் கிடையாது. ஒவ்வொரு வேரியபிளுக்கும் அதுக்கு தனித்தனியான யூனிக்கான ஒரு மெமரி லொக்கேஷன் அல்லது மெமரி அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டுமே எப்போவுமே ஒரு வேரியபிளுடைய மெமரி லொக்கேஷனும் இன்னொரு வேரியபிளோட மெமரி லொக்கேஷனும் சேமாக இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம், நமக்கு ஃபால்ஸ் தான் ஆன்சராக கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற வேரியபிளுக்கு டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷன் இருக்குது, பிங்கிற வேரியபிளுக்கு டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷன் இருக்குது, அதனால் நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ வந்து இஸ் நாட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருந்தால் நமக்கு வந்து ட்ரூ ஆன்சர் கிடைக்கும், ரெண்டுமே காமனாக இருந்தால் ஃபால்ஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம், நமக்கு ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனுடைய மெமரி லொக்கேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், பியுடைய மெமரி லொக்கேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இஸ் நாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கும்போது நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் பார்த்தோம். ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெமரி லொக்கேஷனை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது ஒன்லி கன்சிடர் அபவுட் மெமரி லொக்கேஷன்ஸ், நாட் த வேல்யூ. ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த வேரியபிளுடைய அட்ரஸ் லொக்கேஷன் அல்லது மெமரி லொக்கேஷனை வச்சுக்கிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியபிளுக்கு சேமான மெமரி லொக்கேஷன் இருக்காது. ஒவ்வொரு வேரியபிளுக்கும் யூனிக்கான
மெமரி லொக்கேஷன் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.